ஆராரோ ஆரீராரோ. அம்மா ஒரு கதை சொல்லு. ராதே கிருஷ்ணா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? நாயன்மார்களில் ஒருத்தரை பற்றி. நாயன்மார்கள்னால் யாரை சொல்லுவா? இவாள்லாம் பெரிய சிவபக்தர்கள், சிவன் அடியார்கள். டோட்டலாக எவ்வளோ நாயன்மார்கள் இருக்கான்னு பார்த்தோன்னா 63 நாயன்மார்கள் இருக்கா. 63 நாயன்மார்கள் இருக்கா. இவா எல்லாருமே ரொம்ப பெரிய சிவபக்தர்கள். இவாளில் ஒருத்தர் மூர்த்தி நாயனார் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மூர்த்தி நாயனார் ரொம்பவே பெரிய சிவபக்தர். இவர் எங்கே பிறந்தார்? மதுரை நாட்டில் பிறந்தார். மதுரை ஃபுல்லாகவே சிவபக்தி நிறைஞ்ச ஊர். நம்மளுக்கு மதுரைன்னா என்ன ஞாபகம் வருது? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அப்புறம் சொக்கநாதர் சிவபெருமான். இவாளை நம்மளுக்கு உடனே ஞாபகம் வரும் இல்லையா? மதுரை மீனாட்சி டெம்பிள் எவ்வளோ ஃபேமஸ். இந்த கோவிலில் போய் இவர் வந்து ஒரு மர்ச்சன்ட், வணிக குலத்துக்கு சேர்ந்தவர். இவர் அதில் எந்த கஷ்டமுமே கிடையாது. காசு பணம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. பட் இவர் வந்து குறிப்பாக ஒரு டியூட்டியை பெருசாக எடுத்துட்டு அவரோட வாழ்க்கையில் பண்ணிட்டு இருந்தார். என்னதுன்னா, சொக்கநாதர் பெருமானுக்கு டெய்லி போய் சந்தனம் அரைச்சி கொடுக்கறது. இந்த சந்தனத்தை வச்சு என்ன பண்ணுவா? சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவா, சிவபெருமானுக்கு சந்தன காப்பு சாத்துவா. சூப்பராக ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும் இந்த சந்தனம். அந்த சந்தனம் வந்து பவுடர் கிடையாது, நம்ம ரெடிமேடாக வாங்குகிற பவுடர் கிடையாது. அந்த சந்தன கல்லில் வச்சு நன்னா தேய்ப்பா, ஒரு சந்தன கட்டையை வச்சு. அந்த தேய்ச்சி எடுக்கிற சந்தனத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அரைக்கணும். இதை அழகாக அவர் ஸ்ரத்தையோட பக்தியோட தினமும் டெய்லி அரைச்சி கொண்டு போய் சிவபெருமானுக்கு சாத்துறதுக்காக, அபிஷேகம் பண்ணுறதுக்காகலாம் இவர் அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு பாண்டிய ராஜா, மதுரை நாட்டிலேயே ஆளுற ஒரு பெரிய ராஜா பாண்டிய ராஜா வந்து ஒரு நாளைக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தார். சிவபெருமான, சொக்கநாதர் பெருமான தரிசனம் பண்ண வந்தபோத அவர் ரொம்பவே ஒரு பெரிய சிவபக்தர். பாண்டிய ராஜாவும் ரொம்பவே சிவபக்தியை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு நல்ல ராஜா, பக்தி உள்ள ஒரு ராஜா. அவர் நல்ல ராஜா. இவர் ஒரு நாளைக்கு வந்து கோவிலுக்கு வந்தார், பார்த்தார். அவர் டெய்லியே கோவிலுக்கு வருவார். ஆனால் அன்றைக்கி அவருக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அன்றைக்கி சிவபெருமானோட தரிசனம். ஏன்னு கேட்டோன்னா, அது வந்து நம்ம மூர்த்தி நாயனார் அரைச்சி கொடுக்குற சந்தனத்தினால. அந்த சந்தனம் அந்த சிவபெருமானுக்கு சாத்தின உடனே அப்படி ஒரு தேஜஸாக, அப்படி ஒரு ஃப்ராக்ரன்ஸோட சூப்பராக இருந்துதான். அவருக்கு அந்த தரிசனம் ரொம்பவே பிடிச்சிதான். உடனே அவர் வந்து பாராட்டணும், ப்ரைஸ் பண்ணணும்னு கூப்பிட்டு மூர்த்தி நாயனாரை கூப்பிட்டாராம். நாயனாரே, ஐயா, நீங்கள் ரொம்ப அழகாக உங்கள் கைங்கரியம் பண்ணின்னு இருக்கேள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப இன்றைக்கி திருப்தியானேன் சிவபெருமானோட தரிசனத்தில். அதான் உங்களை கூப்பிட்டு நான் பாராட்டணும்னு உங்களை கூப்பிட்டேன் அப்படிங்கிற. இப்போது நம்ம மூர்த்தி நாயனார் வந்து ரொம்பவே அவர் எந்த பாராட்டியும் ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் அவர் வந்து ரொம்ப டவுன் டு அர்த்தாக, அரசரே, ராஜா, நீங்கள் நாங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறேன் சிவபக்திக்காக.
அதனால நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இதெல்லாம் உங்கள் சப்போர்ட்டால தான் எங்களால் பண்ண முடியாது. என்னால் இதெல்லாம் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ எல்லா பெருமையும் உங்களுக்கே அப்படின்னு அவர் மறுபடியும் ராஜாவை பாராட்டுறாராம். இப்படி சிவபக்தியோடு நிறைஞ்சிருக்கா மதுரை நாடு. ரொம்ப அழகாக டெய்லி எல்லாரும் போய் பக்தி பண்ணிட்டு இருக்காளாம் சிவன் கோவிலுக்கு போய். இப்போ என்ன ஆகுது, இந்த சமயத்தில் வடுகராஜா அப்படின்னு ஒருத்தர், இவர் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர். இவர் வந்து கர்நாடகாலேருந்து கிளம்பி வரறான் நம்ம பாண்டிய நாட்டுக்கு, மதுரை நாட்டுக்கு. பாண்டிய நாட்டுக்கு வந்து பாண்டிய ராஜாவோட சண்டை போடுறாராம். சண்டை போட்டு போரில் ஜெயிச்சுடுறாராம். உடனே அவர் இப்போ மதுரை நாட்டை எடுத்துட்டுறாராம் ராஜ்யம் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த வடுகராஜாவுக்கு சிவபக்தியே கிடையாது. அப்போது அவர் என்ன பண்ணுறார், ஊரில் யாருமே சிவபக்தி பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஆர்டர் போட்டுடுறான். எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாயிடுறது. அடடா, நாங்கள் யாருமே ஒரு நாள் கூட சொக்கநாதர் பெருமாளை பார்க்காம இருக்கலையே, இன்றைக்கி இந்த வடுகராஜா வந்ததுனால நம்மளால் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரே, வடுகராஜா வந்து எல்லாரையும் கோவிலுக்கே போகக்கூடாது, யாரும் சிவனை கும்பிடக்கூடாது அப்படின்லாம் நிறைய ஆர்டர் எல்லாம் போட்டுடுறான், பயமுறுத்தி வச்சுடுறான் பிரஜையெல்லாம், நம்ம மக்களெல்லாம். அப்போது எல்லா மக்களும் மதுரை நாட்டில் எல்லாருமே அவ்வளவு சிவபக்தி உள்ளவா. இப்போது திடீர்னு இந்த வடுகராஜாவால் எல்லாரும் பயந்துட்டு கோவிலுக்கு போக முடியாமல் தவிச்சுட்டு இருக்கா. இப்போது எல்லாருமே பார்க்குறா, எல்லாரும் இந்த ராஜாவுக்கு பயப்படுறா. ஆனால் நம்ம இந்த மதுரை நாட்டிலே இப்போ ரொம்ப சிறந்த சிவபக்தர்னா யார், நம்ம மூர்த்தி நாயனார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு தான் எல்லாருக்கும் மூர்த்தி நாயனார் மேலே கண்ணு. இவர் எப்படி போவார் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டுருக்கா. அந்த டைம் நம்ம மூர்த்தி நாயனாருக்கு எதை நினச்சும் பயம் கிடையாது. எந்த ராஜா என்ன பயமுறுத்தி வச்சாலும் அவர் அதை பற்றி கவலைப்படலை. நான் என் கைங்கரியம் பண்ணுவேன், நான் சிவனுக்கு டெய்லி போய் சந்தனம் அரைச்சி கொடுக்குற கைங்கரியத்தை நான் தவறாமல் எந்த தடை வந்தாலும் நான் கவலைப்படாமல் நான் போய் பண்ணுவேன் அப்படின்னு அவர் வந்து தைரியமாக அவர் பாட்டுக்கு அவரோட கைங்கரியத்தை பண்ணிட்டு வராராம். சில நாளைக்கெல்லாம் கோவிலெல்லாம் மூடிலாம் வச்சுருவாளாம். ஆனால் அவர் எப்படியாவது உள்ளுக்குள்ளே போயிடுவாராம். கோவிலுக்குள்ளே போய் அழகாக சந்தன கட்டையெல்லாம் வச்சுட்டு அழகாக எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சந்தன கல்லில் போய் அரைச்சி கொடுப்பாராம் சிவபெருமானுக்கு. அவர் டெய்லி இந்த சந்தன காப்பு சாத்துற கைங்கரியத்தை டெய்லி பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்போது என்ன ஆகுது, மந்திரிகள்லாம் இருப்பா இல்லையா ராஜாவோட, அவள் எல்லாரும் போய் இந்த ராஜாட்ட போய் சொல்கிறாளாம், என்னென்னு எல்லாரும் உங்களோட இந்த ஆர்டரை மதித்து யாருமே சிவன் கோவிலுக்கு போகாமல் இருக்கா, எல்லாருமே சிவபக்தி பண்ணாமல் இருக்கா. ஆனால் இந்த மூர்த்தி நாயனார் மட்டும் நீங்கள் போட்ட ஆர்டரெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அவர் மட்டும் டெய்லி அவரோட சிவபக்தியை விடாமல் பண்ணிட்டுருக்கார். டெய்லி சிவபெருமானை போய் பார்த்து சிவபெருமானுக்கு போய் கோவிலில் போய் சந்தனம் அரைச்சி கொடுக்குறார். இந்த கைங்கரியத்தை அவர் மட்டும் விடாமல் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு போய் இந்த மந்திரிகள்லாம் போய் ராஜாட்ட சொல்லிடுறாளாம். அப்போ ராஜா என்ன பண்ணுறார், அப்படியா, அப்போது ஒன்று பண்ணலாம், அவன் சந்தனம் தானே அரைச்சி கொடுக்குறான், அந்த மூர்த்தி நாயனாருக்கு சந்தனம் கட்டை கிடைக்காம பண்ணிருங்கோ, இனிமேல் அவருக்கு சந்தன கட்டையே கிடைக்கக்கூடாது, அப்போ தானே அவன் அந்த கைங்கரியம் பண்ணுறான், கட்டை கிடைக்கலன்னா அவன் வந்து சந்தனம் அரைச்சி கொடுக்குற அந்த வேலையை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிடுற. எவ்வளோ கஷ்டம். இப்போது இந்த மூர்த்தி நாயனாருக்கு ஒரு பாயிண்டில் அவரோட சந்தனக்கட்டை எல்லாம் எல்லாமே அவரோட செலவாயிடுது. இப்போது அவர்கிட்ட சந்தனக்கட்டையே இல்லை. போகிறார் அவர் எல்லா கடைக்கும் போகிறார். சந்தனக்கட்டை எங்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தாரோ அந்த கடைக்கெல்லாம் போய் அந்த வியாபாரிகிட்டெல்லாம் போய் கேட்குறார். ஆனால் எல்லாரும் ராஜா வந்து சொல்லிட்டுறான், இந்த மாதிரி மூர்த்தி நாயனார் வந்தால் நீங்கள் யாரும் அந்த சந்தனக்கட்டையை அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். இப்போது மூர்த்தி நாயனார் போய் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குறாராம், எல்லார்கிட்டேயும் போய் கேட்குறாராம், யாராவது சந்தனக்கட்டை தாங்கோ, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் அதுக்கு பதிலாக அப்படிங்கிறாராம். ஆனால் எந்த ஷாப்கீப்பர்ஸும் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில் அவளும் ரொம்ப தர்ம சங்கடத்தில் தான் இருக்காளாம். ஏன்னா எல்லாருக்கும் சிவபக்தி பிடிக்கும், மதுரை நாட்டில் எல்லாரும் சிவபக்தி உள்ளவா. ஆனால் இன்றைக்கி இந்த ராஜாவுக்கு பயந்ததுனால வேறு வழியே இல்லாமல் இந்த மூர்த்தி நாயனாருக்கு யாராலையுமே ஹெல்ப் பண்ண முடியலை. எல்லோரும் ராஜாவுக்கு பயந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு தான் ஆசை ஐயா
அப்படின்னு மூர்த்தி நாயனார் கூப்பிடுறாளாம். மூர்த்தி நாயனார்ட்ட எல்லாரும் சொல்கிறாளாம், எங்களால் முடியாது, அந்த ராஜா வந்து எங்களை பயமுறுத்தி வச்சுருக்கார், அதனால எங்களால் இப்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறாளாம். இப்போது என்ன பண்ணுவார்? சரி, ஓகே, எல்லாரும் பயப்படுறாங்கிறதுனால அவர் யாரையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் அவர் கிளம்பிடுற எல்லா கடையிலேருந்தும். அவர் இப்போ கிளம்பி எங்கே போவார்? சிவன் கோவிலுக்கு போவார். இவருக்கு இப்போ அடுத்த நாள் காலையிலேக்கு சந்தனம் அரைச்சி கொடுக்குற கைங்கரியம் பண்ணணும். ஆனால் அவர்கிட்ட சந்தன கட்டியே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சிவபெருமான அழகாக வணங்கி கும்பிடுறார். இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு தடை இல்லாமல் பண்ணிட்டேன் இந்த சந்தனம் அரைக்கிற கைங்கரியத்தை. இன்றைக்கி என்னால் சந்தன கட்டியே தேடி கண்டுபிடிக்க முடியலை, எனக்கு கிடைக்கவே இல்லை. இவ்வளவு தேடியும் என்கிட்ட இப்போ சந்தன கல் இருக்குது, ஆனால் கட்டை இல்லை தேய்க்கிறதுக்கு. நான் எப்படி தேய்ச்சி உங்களுக்கு சந்தன காப்பு இன்றைக்கி சாத்த போகிறேன் அப்படின்னு நீங்களே எனக்கு ஒரு வழி சொல்லுங்கோ அப்படின்னு அவர் அங்கேயே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு அவர் அங்கேயே சிவனமாச்சியை கும்பிட்டுருக்கு. இப்போ என்ன ஆகுது? திடீர்னு இவ்வளோ நாள் அவர் சந்தனம் தேய்ச்சி அவர் அந்த வேலையை தான் பண்ணின்னு இருக்காருங்கிறப்போ அவரோட கை ஃபுல்லாகவே சந்தன மணந்தான். அவர் ஃபுல்லாக அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸாக அவரோட கை ஃபுல்லாக. அப்போது அவர் என்ன பண்ணுறார்? இன்றைக்கி சந்தனக்கட்டை தான் இல்லை, ஆனால் சந்தனக்கட்டையை வச்சு தேய்ச்ச இந்த கை இருக்கே அப்படின்னு சொல்லி அவரோட கையை சந்தனக்கல்லை பார்க்குறாராம். இன்றைக்கி என் கையால் நான் தேய்ச்சி இந்த சந்தனக்கல்லில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சந்தன காப்பாக சாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டின்ட்டு என்ன பண்ணுறாராம்? ஓம் நம சிவாயன்னு உள்ளே அப்படியே ஜபிச்சுட்டு அவர் தேய்ன்னு தேய்க்கிறாராம் அவரோட கையை. ஒரு பாயிண்டில் அவரோட ஸ்கின் எல்லாம் தேஞ்சு போய்டுறதான், ஸ்கின்குள்ளே போன்ஸ் எல்லாம் தேஞ்சு போய்டுறதான். அவ்வளவு காயமாகிடுதான் அவரோட கையே, ரொம்ப ஹர்ட் ஆகிடுது, ரத்தம்லாம் சொட்டுறதான். ஆனால் அவருக்கு எதை பற்றியும் நினைவில்லை. அவருக்கு சிவபக்தி, அவரோட மைண்டில் ஃபுல்லாகவே சிவபக்தி தான் இருக்குது. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. எனக்கு வலிக்குமே, எனக்கு அது பண்ணுமேன்னுலாம் அவருக்கு எதுவுமே இல்லை. அவர் எதையும் பற்றி கவலைப்படாமல் அவர் பாட்டுக்கு தேய்ச்சின்னு இருந்தாராம் சந்தன கல்லில். அவ்வளோ ஹார்டான அந்த கல்லில் ஒரு சந்தன கட்டையை வச்சு தானே நம்ம தேய்ப்போம். அவரோட கையை வச்சு தேய்ச்சா அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அப்போது இதை பார்த்த சிவபெருமான், அவருக்கு தானே கஷ்டம், என் பக்தன் இவ்வளவு கஷ்டப்படுறானே நினச்ச சிவபெருமான் அவ்வளவு சங்கடப்படுறாராம். அடடா, என் பக்தனுக்கு இப்படி ஒரு பக்தியா அப்படின்னு சொல்லி திடீர்னு அவருக்கு ஒரு சத்தம் கேட்கறதாம், காதில் ஒலிக்கிறதாம். மூர்த்தி நாயனாருக்கு ஐயா அப்படின்னு கூப்பிடுறாராம். யார்? சிவபெருமானே, சாக்ஷாத் அந்த சிவபெருமானே கூப்பிடுறாராம் நம்ம மூர்த்தி நாயனாரை. ஐயா, நீ இவ்வளவு கஷ்டப்படாத, நீ நினைக்கிற எல்லாம் நடக்கும். மதுரை நாட்டில் மறுபடியும் சிவபக்தி நிறைஞ்சிருக்கும். அது ரொம்ப நாள் தூரக்க இல்லை அந்த நாள். நீ இப்போ உன் கையை வச்சு தேய்க்கிறத நிறுத்து, உன் கையிலேருந்து ரத்தம் வருது, நான் அதை சரி பண்ணுறேன் முதல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே மூர்த்தி நாயனாரோட கையில் இருந்த ரத்தம் எல்லாம் போயிடுதான். அவரோட கை ஃபுல்லாக காயமாக இருந்தது இல்லையா, அந்த சந்தன கல்லில் தேய்ச்சி அதெல்லாம் சரியாக போயிடுதான். உடனே சிவபெருமான் சொல்கிறான், இப்போ நான் உன்னோட காயத்தை சரி பண்ணிட்டேன், இதுவே உனக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கணும். நீ கவலைப்படுற, மதுரை நாட்டை இப்போ சிவபக்தி இல்லை, இந்த ராஜா வந்ததுனால சிவபக்தி எல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியலை, அதை நினச்சி தானே நீ கவலைப்படுற. கவலையே படாத, சீக்கிரமாக மதுரை நாட்டுக்கு ஒரு நல்ல ராஜா வருவர், சிவபக்தி உள்ள ராஜா வருவர். மதுரை நாடு, பாண்டிய நாடு செய்வம் நிறைஞ்சிருக்கும். செய்வம்னா சிவபக்தி நிறைஞ்சு இருக்கும். நீ கவலைப்படாமல் இப்போ அவங்க ஆற்றுக்கு போ அப்படிங்கிறான். இவர் இப்படி சொன்ன உடனே, சிவபெருமானே பேசின உடனே மூர்த்தி நாயனாருக்கு ஒரே சந்தோஷமா, அவரால் தாங்க முடியலையா சந்தோஷம். என்னன்னா அவரோட கையில் இருந்த காயமெல்லாம் சரியாக போயிடுதான், புண்ணெல்லாம் சரியாக போயிடுதான். அவருக்கு ஒரே சந்தோஷம். சரி, இனிமேல் சொக்கநாதர் பெருமானே நம்மள்ட்ட சொல்லிட்டார், நம்ம இனிமேல் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு அவர் எதையும் நினச்சி கவலைப்படாமல் அன்றைக்கி அப்படியே அங்கேயே கோவிலில் படுத்து தூங்கிட்டறான். இப்போ காலையில் எழுந்து பார்த்த உடனே என்ன அர்த்தம்? வடுகராஜா திடீர்னு அவரோட உயிர் போயிடுறதான்.
அவருக்கு ஒன்றும் நோய் எதுவுமே இல்லையாம், டிசீஸ் எதுவுமே இல்லையாம். திடீர்னு என்ன காரணம்னே தெரியல, அவரோட உயிர் போயிடுறதாம். இப்போ அவர் போனதுக்கப்புறம் யார் ராஜ்யம் பண்ணுவா? அவரோட உயிர் போனதுக்கப்புறம் மதுரை நாட்டை யார் ராஜ்யம் பண்ணுவா அப்படின்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவருக்கு வந்து யூஸ்வலாக ராஜா வந்து உயிர் போயாச்சு அப்படின்னா அடுத்து ராஜாவோட குழந்தை, அதாவது அந்த பிரின்ஸ் இளவரசன், அவள் தான் யூஸ்வலாக அடுத்த ராஜாவாக ஆவாள். பட் இந்த வடுக ராஜாக்கோ குழந்தையே கிடையாது. அப்போது யார் ராஜ்யம் பண்ணுவா, அடுத்த ராஜா யாரை எடுத்துப்போம் அப்படின்னு எல்லாரும் கொஸ்டின் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்ன நடக்கும்? யூஸ்வலாக இந்த மாதிரி ஊர்லலாம் என்ன நடக்கும்னா, ஒரு ராஜா இல்லை, அடுத்த அந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அடுத்த ராஜா எப்படி செலக்ட் பண்ணுவானா, அந்த ராயல் எலிஃபெண்ட், அந்த ஊரோட அந்த ராயல் எலிஃபெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை பட்டத்து யானை அப்படின்னு சொல்லுவாள். பட்டத்து யானையை விட்டு அதோட தும்பிக்கையில் ஒரு மாலை அழகாக அதில் போட்டு அதை ஊர்வலம் போக சொல்லுவாள். அண்ட் அந்த யானை யாரோட கழுத்தில் அந்த மாலையை போடுறதோ அவள் தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லுவாள். இப்படி தான் யூஸ்வலாக அடுத்த ராஜாவை எல்லாரும் அந்த ஊரில் அப்போது செலக்ட் பண்ணிட்டு இருந்தா அந்த காலத்துலலாம். இப்போ என்ன ஆகுது, மந்திரிகள் அந்த யானைக்கு அழகாக அந்த ராயல் எலிஃபெண்ட் இல்லையா, அதனால் அது சூப்பராக அதை ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அதுக்கு அதோட தும்பிக்கையில் மாலையை போட்டு, யார் கழுத்தில் நீங்கள் இப்போ இந்த மாலையை போடுறதோ அந்த யானை அவள் தான் ராஜா அப்படின்னு அந்த யானையை ஊர்வலம் எடுத்துட்டு போவாளாம். இப்போ அந்த யானையோ என்ன பண்ணித்தா, ஒரு கோவில் வாசலில் போய் நின்றுத்தான் மாலையை வச்சுண்டு. கோவில் வாசலில் யார் இருந்தா? முதல் நாள் ராத்திரியே நம்ம மூர்த்தி நாயனார் அங்கேயே படுத்து தூங்கிட்டதே அவர் தான். மூர்த்தி நாயனார் அங்கே கோவில் வாசலில் படுத்துட்டு இருக்கிறான். இந்த யானை மூர்த்தி நாயனார் பக்கத்தில் வந்து நின்றுத்தான். நின்று என்ன பண்ணித்தான், மாலையை அவரோட கழுத்தில் போட்டிருத்தான். திடீர்னு எல்லாரும் பார்க்குறா, மூர்த்தி நாயனாரா, அடுத்த ராஜா மூர்த்தி நாயனாரா அப்படின்னு எல்லாரும் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாளாம். எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. ஏன்னா மூர்த்தி நாயனார் அவ்வளோ சிவபக்தி உள்ளவர் இல்லையா. இவ்வளவு பேர் அந்த ராஜாவுக்கு பயந்தும் கோவிலுக்கு போகாத சமயம் கூட நம்ம மூர்த்தி நாயனார் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக சிவபக்தி பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் நம்ம அடுத்த ராஜாவா அப்படின்னு சொல்லி எல்லா பிரஜைகள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாலாம். இப்போ அந்த யானை அழகாக மூர்த்தி நாயனாரை பார்த்து அழகாக அது உட்காந்துக்கிறதான் அவர் பக்கத்தில். அப்போது மூர்த்தி நாயனார் நானா அடுத்த ராஜாவா அப்படின்னு அவர் பிரமிச்சு போகிறார். அப்புறமா அவர் சிவபெருமானை பார்க்குறார். நேத்திக்கு சிவபெருமான் என்கிட்ட சொன்னதே, எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரமாக ஒரு சிவபக்தி உள்ள ராஜா மதுரையை ஆளுவர் அப்படின்னு சொன்னதே, அது இதுதானா? அப்போது சிவபெருமானோட ஆசை இதுதானா, நான் கண்டிப்பாக ராஜாவாகிறேன் அப்படின்னு. அவருக்கு ராஜா ஆகணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு பரிபூர்ணமாக ஒரு சிவபக்தி பண்ணுற ஒரு சிவனடியார். ஒரு சிவனடியார் ராஜா எப்படி ஆக முடியும் அப்படின்னு அவரே யோசித்தப்போ, சரி இதுதான் சிவபெருமானோட ஆசை அப்படின்னா நான் கண்டிப்பாக ராஜாவாகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் யானையை பார்க்குறார். யானை அவர் பக்கத்தில் அழகாக உட்காந்து அவர் அதோட முதுகில் தூக்கி வச்சுண்டு, யானை அது மேலே அவரை தூக்கி வச்சுண்டு அழகாக அது திரும்ப அரண்மனைக்கு மூர்த்தி நாயனாரை அழகாக யானை சவாரியில் கூட்டிகிட்டு போகிறதான். மூர்த்தி நாயனார் இப்போ அரண்மனைக்கு வந்தாச்சு. ராஜசபையில் நின்னப்போ எல்லாட்டையும் அவர் கேட்குறாராம், நீங்கள்லாம் என்னை ராஜாவாகணும்னு நீங்கள் என்னை செலக்ட் பண்ணிட்டேள், ஆனால் ராஜா நான் ஆகணும் அப்படின்னா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன், நான் ராஜாவாகிறதுக்கு மதுரை நாட்டில் மறுபடியும் எல்லாரும் சிவபக்தி பண்ணணும். மதுரை நம்ம பிரதேசமே சைவத்தில் நிறைஞ்சிருக்கணும். சைவம்னா சிவபக்தி, எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் சைவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே இதுக்கு ஆசைப்பட்டு இருந்தவா தானே. திடீர்னு அந்த வடுகராஜா வந்ததுனால தானே எல்லாரும் சைவம் ஃபாலோ பண்ணாமல் நிறுத்தினா. அவரோட ஆர்டர் படி எல்லாரும் அந்த ராஜாவுக்கு பயந்து தான் நாங்கள் இவ்வளோ நாளாக பண்ணாமல் இருந்தோம். இல்லைன்னா முன்னாடி பாண்டிய ராஜ்யத்தும் போது எல்லாரும் சிவபக்தி தானே பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் வந்ததில் நாங்கள் எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கோம். நாங்கள் எல்லாருமே சிவபக்தி பண்ணுறது ஆசையாக தான் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னுட்டு எல்லாரும். இப்போ செகண்ட் கண்டிஷன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதுக்கு வந்து அவர் ஒரு 3 விஷயம் சொன்னார் செகண்ட் கண்டிஷனில். என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம்,
நான் வந்து இந்த ராயல் நம்ம ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவா, ராயல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுப்பா. ஆனால் நான் ராயல் ட்ரெஸ் எதுவும் போட்டுக்க மாட்டேன், அந்த மாதிரி பட்டு வஸ்திரம் எதுவும் நான் போட்டுக்க மாட்டேன். நான் வந்து ஃபுல்லாக திருநீரை வச்சு தான் நான் என்னோட ஆஸ் யூஷுவல் என்னோட இந்த சிவனடியார் இந்த ட்ரெஸ் எல்லாம் தான் நான் போட்டுப்பேன். நான் இதை உடுத்திண்டு நான் திருநீரால் தான் என் உடம்ப ஃபுல்லாக நான் பூசிப்பேன், திருநீர் தான் பூசிப்பேன் அப்படின்னுட்டு, ராயல் ட்ரெஸ்லாம் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னுட்டு. செகண்டு என்ன அவர் சொன்னார் அப்படின்னா, அந்த 3 விஷயத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து திருநீர் பூசிப்பேன், ராயல் ட்ரெஸ்லாம் போட்டுக்க மாட்டேன்னர். செகண்ட் விஷயம் என்ன சொன்னார்னா, நான் வைர மாலை இதெல்லாம் யூஸ்வலாக ராஜாலாம் போட்டுப்பா இல்லையா, அந்த மாதிரி நான் போட்டுக்க மாட்டேன். நான் வந்து ருத்ராட்ச மாலை தான் போட்டுப்பேன். ஏன்னா நான் ஒரு பூரணமான ஒரு சிவபக்தன். அப்போது நான் வந்து ருத்ராட்ச மாலை தான் போட்டுப்பேன், வைரம் இதெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன். 3வது விஷயம் என்ன சொன்னார், கிரீடம்லாம் வச்சுப்பா ராஜா, அந்த கிரீடம்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். நான் வந்து என்னோட ஜடாமுடி, அவர் வந்து ஒரு சிவனடியார்லையே, ஸோ அவருக்கு ஜடை இருக்கும், ஜடாமுடி, மேட்டட் ஹேர் அப்படிம்போம். அந்த மேட்டட் ஹேர் ஜடாமுடி தான் என்னோட கிரீடமாக இருக்கும், நான் கிரீடம்னு அசர்ச் எதுவும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனும் சிவபக்தி நிறைஞ்சிருக்கணுங்கிறத எல்லாரும் ஒத்துண்டுட்டா, செகண்ட் கண்டிஷனும் நல்லது தானே, அவர் ஒரு ராஜா மாதிரி நான் இருக்க மாட்டேன், நான் எப்போதும் போல் சிவபக்தனா சிவனடியாராக தான் நான் இருப்பேன், நான் ஒரு ப்ராப்பர் சிவனடியாராக தான் நான் இந்த ஊரை ராஜ்யம் பண்ணுவேன் அப்படின்னுட்டு. எல்லாருமே இதுக்கெல்லாம் அது உங்களோட விருப்பம் ஐயா, நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறோம், நீங்கள் தான் எங்களோட அரசர் அப்படின்னு எல்லாரும் அவரை ஆசையாக ஏற்றுக்கிறார் ராஜாவா. இவர் இப்போ இந்த 3 விஷயம் சொன்னதுனால எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நாங்கள் எல்லாரும் மறுபடியும் சிவபக்தி பண்ணுவோம், சிவன் கோவிலுக்கு தைரியமாக போகலாம் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக அவரை ராஜாவாக ஏற்றுக்கிறா. அவரும் நன்னா ராஜ்யம் பண்ணுறார். மதுரை நாடு ஃபுல்லாக சிவபக்தி நிறைஞ்சு ஆஸ் யூஷுவல் ஹாப்பியாக எல்லாரும் ஓம் நம சிவாயங்கிற நாமத்தை ஒழிச்சுண்டு ரொம்ப சூப்பராக ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார் நம்ம மூர்த்தி நாயனார். இப்போது இதுலேருந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இன்னொரு நாயனார், இவர் வேற. இவர் வந்து நம்ம மூர்த்தி நாயனாரை ஒரு பாட்டில் எழுதியிருக்க, மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு. மூர்த்திக்கு நான் அடியேன், மூர்த்தி நாயனாருக்கு நான் அடியேன் அப்படின்னு இவர் மேலே அவர் பாட்டு எழுதினப்போ மும்மையால் உலகாழ்ந்த அப்படின்னா என்னது, மும்மைனா 3 விஷயம். அந்த 3 விஷயம் தான் நம்ம மூர்த்தி நாயனார் சொன்னார். கிரீடத்துக்கு பதிலாக ஜடாமுடி, வைர மாலைக்கு பதிலாக ருத்ராட்ச மாலை, அப்புறம் ராயல் ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக திருநீர். அபிஷேகம், எனக்கு பட்டாபிஷேகம்லாம் பண்ணுறதா இருந்தால் திருநீரால் தான் அபிஷேகம் பண்ணணும், இந்த 3 விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா, அதுதான் அவர் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் மூர்த்தி நாயனாரை பற்றி பாடுற அவரோட ஒரு பாட்டில். இப்போது சிவபெருமான் ரொம்பவே மதுரைக்கு அவ்வளவு சிவபக்தி நிறைஞ்ச அந்த மதுரையை இன்னுமே அவர் நன்னா ஹாப்பியாக வச்சுட்டுருக்க. அதனால் மூர்த்தி நாயனார்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். திடீர்னு நம்மளுக்கு ஒரு போஸ்ட் வந்துடுது, நம்ம ஒரு பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம திடீர்னு நம்மளோட பழசெல்லாம் மறந்துட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம புதுசாக எதுவும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போது ராஜாவானாலும் நம்ம மூர்த்தி நாயனார் எப்படி அவர் எப்போதும் போல் சிவனடியாராக இருந்துட்டு சிவனுக்கு பண்ணுற கைங்கரியம் எல்லாம் தினமும் பண்ணிட்டு இருந்தாரோ, அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட டெய்லி டியூட்டிஸை நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாருந்தோ நம்மளோட பழசெல்லாம் மறக்காமல் அந்த டியூட்டிஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் நம்ம மூர்த்தி நாயனார்ட்டேருந்து கற்றுக்குறோம். நம்ம சின்ன டியூட்டியாக இருந்தாலும் அதை நம்ம ஆசையாக நம்ம பகவானுக்காக பண்ணிகிட்டே இருக்கணும், மூர்த்தி நாயனாரை மாதிரி அதை நம்ம கற்றுக்குறோம். இப்போது மதுரை நாட்டில் நம்ம அடுத்த வாட்டி நம்ம மதுரை மீனாட்சி கோவிலுக்கு போனோன்னா இன்னமும் நம்ம மூர்த்தி நாயனாரை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் மூர்த்தி நாயனார் பண்ண அந்த கைங்கரியம் என்னென்னா, அந்த சந்தனக்கல்லை அரைச்சி கொடுத்த இல்லையா, அந்த சந்தனக்கல் இன்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அம்பாள் சந்நிதிக்கு ஏற்ற மாதிரி இந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் இன்னமும் இருக்கான் அந்த சந்தனக்கல். அந்த சந்தனக்கல்லில் தான் மூர்த்தி நாயனார் சந்தனம் அரைச்சிருக்கார். அதில் அவரோட சில பாடல்கள்லாம் அதில் அந்த சந்தனக்கல்லை எழுதி வச்சுருக்காளாம் மூர்த்தி நாயனார் பேரில்.
அடுத்த வாட்டி நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனால் கண்டிப்பாக பார்க்கணும். சரியா? மூர்த்தி நாயனாரை பற்றி அதில் நம்மளுக்கு அவரோட நினைவுகள் அதில் இருக்கும். ஸோ மூர்த்தி நாயனாரை மாதிரி நம்மளும் நிறைய பக்தி ஸ்ரத்தையோட சிவபெருமானுக்கு நம்ம கிருஷ்ணருக்கு எல்லாமே நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். தினமும் நம்ம டியூட்டிஸை மறக்காமல் நம்ம பண்ணுவோம். சரியா? திருச்சிற்றம்பலம். ராதே கிருஷ்ணா.